வணக்கம். கர்நாடக கல்வி நிறுவனங்கள்ல மத அடையாளங்களை வெளிப்படுத்துறது தொடர்பாக கடந்த 4 வருஷத்துல நடந்த ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். 2022ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நடந்த இந்த சிக்கலான பரிணாமத்தை எந்த ஒரு சார்பும் இல்லாம ரொம்ப தெளிவா இந்த விரிவான அலசல்ல நாம பார்க்க போறோம். முழுமையான காலவரிசைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம இப்போ எங்க வந்து நிக்கிறோம்னு முதல்ல பாத்துரலாம். 2022ல இருந்த கடுமையான தடைகள்ல இருந்து விலகி 2026ல ஹிஜாப், ஜெனிவாரா மற்றும் தலைப்பாகை மாதிரியான அடையாளங்களுக்கு நியாயமான இடமளிப்பு, அதாவது ரீசனபிள் அகாமடேஷன் கொடுக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு வந்திருக்கோம். இது எப்படி சாத்தியமாச்சு? வாங்க பார்க்கலாம். இந்த தீர்வை நாம எப்படி அடைந்தோன்னு புரிஞ்சுக்க இந்த 5 முக்கியமான கட்டங்களை நாம கடந்து போகணும். 2022 ஹிஜாப் முரண்பாடு, உச்ச நீதிமன்றத்தோட முட்டுக்கட்டை, 2025ல நடந்த ஜனிவாரா நெருக்கடி, 2026இன் திருப்புமுனை, அப்புறம் இறுதியா நம்பிக்கையையும் கல்வியையும் எப்படி சமநிலைப்படுத்துறதுன்னு வரிசையா பார்க்கலாம். சரி, இந்த முழு விவாதத்தையும் தூண்டிவிட்ட ஆரம்ப கட்டமான 2022ஆம் ஆண்டோட ஹிஜாப் முரண்பாட்டிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த டைம்லைன் நம்ம கதையோட அடித்தளத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. 2022ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஆரம்பிச்ச ஒரு சின்ன தடை எப்படி 2026க்குள்ள ஒரு உலகளாவிய கொள்கை மாற்றமா உருவெடுத்துச்சுன்னு ஒவ்வொரு படியா நாம இப்ப பார்க்க போறோம். பிரச்சனை எங்க வெடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, உடுப்பியில் இருக்கிற ஒரு அரசு பியூ கல்லூரியில தான் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வர அனுமதி மறுக்கப்பட்டப்போ இந்த சர்ச்சை ஆரம்பமாச்சு. இதைத் தொடர்ந்து February 2022ல மத அடையாளங்களை தவிர்க்கிற வகையிலான சீருடைகளை கட்டாயமாக்கி ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. இத கர்நாடக உயர்நீதிமன்றம் எப்படி அணுகுச்சுன்னு புரிஞ்சுக்க அத்தியாவசிய மத பயிற்சி, அதாவது எசென்ஷியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸ்ங்கிற ஒரு சட்ட கோட்பாட்டை நாம கவனிக்கணும். ஒரு குறிப்பிட்ட பழக்கம் ஒரு மதத்தோட அடிப்படை அடையாளத்துக்கு கட்டாயம் தேவையான பாக்குறது தான் இது. ஹிஜாப் அணிவது கட்டாயமானது கிடையாது, அது ஒரு விருப்பத் தேர்வுதான்னு சொல்லி நீதிமன்றம் அரசின் தடைய உறுதி செஞ்சாங்க. இதுல நீதிமன்றத்தோட வாதம் ரொம்ப சுவாரஸ்யமானது. பள்ளிகளை வரையறுக்கப்பட்ட பொது இடங்கள் அல்லது குவாலிஃபைட் பப்ளிக் ஸ்பேசஸ்னு சொன்னாங்க. அதாவது பள்ளிகள் ஒரு மினி தேசங்கள் மாதிரி. அங்க நிறுவனத்தோட ஒழுக்கம் அப்புறம் சமத்துவத்துக்காக மாணவர்களோட அடிப்படை உரிமைகள் கட்டுப்படுத்தப்படுதுன்னு நீதிமன்றம் விளக்குனாங்க. இந்த சீருடை விதிய ரொம்ப கடுமையா அமல்படுத்தினதால வேற வழியே இல்லாம இந்த விவகாரம் இந்தியாவின் உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டுச்சு. இதுதான் நம்ம 2வது கட்டம். விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதும் என்னாச்சு தெரியுமா? நீதிமன்றம் ஒரு பிளவுபட்ட தீர்ப்பு வழங்குச்சு. நீதிபதி ஹேமந்த் குப்தா மதச்சார்பற்ற பள்ளிகள் நடுநிலையா இருக்கணும், அங்க சமத்துவம்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுதான்னு வாதிட்டார். ஆனா நீதிபதி சுதன்ஷு துல்யா ஒரு பெண் குழந்தையோட கல்விதான் முதன்மையானது, அவங்களோட தேர்வுக்கு அரசு இடமளிக்கணும்னு வாதிட்டார். ரெண்டுமே ரொம்ப அழுத்தமான வாதங்கள். இப்படி சுப்ரீம் கோர்ட்ல ஹிஜாப் வழக்கு ஸ்தம்பிச்சு போனதால இந்த அத்தியாவசிய மத பயிற்சி வரையறையை தீர்மானிக்கிற பொறுப்பு 9 நீதிபதிகள் கொண்ட ஒரு மாபெரும் அமர்வுக்கு மாற்றப்பட்டுச்சு. இதனால இந்தியா முழுக்க ஒரு பெரிய சட்ட ரீதியான வெற்றிடமும் நிச்சயமற்ற தன்மையும் உருவாச்சு. அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியல. இந்த சட்ட வெற்றிடம்தான் 2025ல ஒரு எதிர்பாராத திருப்பு முனைக்கு காரணமாச்சு. அந்த புது நெருக்கடி என்னன்னு இப்ப பார்க்கலாம். 2025ல பீதர் மற்றும் பெங்களூருல நடந்த CET தேர்வுகளின் போது ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சுது. காப்பி அடிக்கிறது தடுக்கிறதுக்காக போடப்பட்ட அதே கடுமையான விதிகளால ஹிந்து மாணவர்கள் தாங்க அணிந்திருந்த ஜனிவாராவை, அதாவது புனித கயிற்றை அல்லது பூணூல கழற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இது எவ்வளவு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. பிராமண மகாசபை உடனே ஒரு பொதுநல வழக்கு போட்டாங்க. ஆடைகளுக்கு உள்ள அணியப்படுற அத்தியாவசிய மத அடையாளங்களை கட்டாயம் அனுமதிக்கணும்னு அவங்க நீதிமன்றத்துல ரொம்ப வலுவா வாதாடுனாங்க. இதுதான் கொள்கை வகுப்பாளர்களுக்கு ஒரு உண்மையான ஆஹா மோமெண்ட். பள்ளிகள்ல பின்பற்றப்படுற கடுமையான விதிகள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் பாதிக்கல, எல்லா சமூகங்களையும் பாதிக்குதுன்னு இப்போ ரொம்ப தெளிவாயிடுச்சு. இது அரசு தங்களோட நிலைப்பாட்டை முழுமையா மாத்தி யோசிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குச்சு. 2022ஆம் ஆண்டின் விதிகள் எல்லாருக்குமே முரண்பாட்டை ஏற்படுத்துதுன்னு உணர்ந்த அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தாங்க. அதுதான் 4வது கட்டம், 2026இன் திருப்புமுனை. மே 13, 2026 அன்னைக்கு கர்நாடகா அரசு ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க உத்தரவை வெளியிட்டாங்க. பொது இடங்கள்ல எல்லா மத அடையாளங்களுக்கும் ஒரு புது அணுகுமுறை தேவைங்கிறத உணர்ந்து 2022ல போடப்பட்ட கட்டுப்பாடுகளை அவங்க முழுமையா திரும்ப பெற்றுக்கிட்டாங்க.
இந்த மாற்றம் எவ்ளோ பெருசுன்னு பாருங்களேன். 2022ல 95% வரை இருந்த கடுமையான தடையிலிருந்து விலகி 2026ல ரொம்பவே பேலன்ஸ்டான, எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு நடுநிலையான பாதையை நோக்கி கொள்கைகள் மாறியிருக்கு. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த புது நடுத்தர பாதை மாணவர்களோட தனிநபர் உரிமைகளையும் ஒரு கல்வி நிறுவனத்தோட தேவைகளையும் எப்படி சரியா பேலன்ஸ் பண்ணுது? இந்த 2026 அரசாணை நியாயமான இடமளிப்புங்கிற ஒரு புது கான்செப்ட கொண்டு வந்துச்சு. இதன்படி சீருடை கட்டாயம், ஆனா அதோட சேர்த்து சின்ன சின்ன மத அடையாளங்களான ஹிஜாப், ஜனிவாரா இதையெல்லாம் சீருடையோட நிறத்துக்கேத்த மாதிரி அணியலாம். அதே சமயம் அடிப்படை பாதுகாப்பு சோதனைகளுக்கும் மாணவர்கள் ஒத்துழைக்கணும். இது ரொம்பவே பிராக்டிக்கலான, புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறை. மாணவர்களோட அடையாளத்தையும் பாதுகாத்துக்கிட்டு பாதுகாப்பையும் உறுதி செஞ்சுக்கிட்டாங்க. இதனால மாணவர்கள் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கறத தாண்டி அவங்க தடங்கள் இல்லாம படிக்கிறாங்களா அப்படிங்கிற அசல் நோக்கத்துக்கு அரசின் கவனம் திரும்பியிருக்கு. கல்வி மற்றும் மத அடையாளங்களோட இந்த நீண்ட பரிணாமத்தை பார்த்த பிறகு உங்க சிந்தனைக்கு நான் ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போறேன். வகுப்பறைங்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு கட்டாயப்படுத்துற இடமா இருக்கணுமா? அல்லது நம்மளோட வேறுபாடுகளையும் தாண்டி ஒருத்தர் மதிச்சு ஒன்னா வாழ கத்துக்கிற ஒரு சிறந்த இடமா இருக்கணுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க.